அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அதற்கு பிறகு ஆணும் பெண்ணும் முடிவானதற்கு பிறகு திருமணம் முடிவாகிவிட்டால் திருமணம் நிறைவேறுவதற்குரிய சட்டங்கள் என்ன? கொஞ்சம் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஷுரூத்துன் நிக்காஹ், நிக்காஹுடைய ஷரத்துகள் என்ன? அல் அவ்வல் ரிதா ஸௌஜைன், அந்த பேசப்பட்ட மணமகன் மணப்பெண்ணுடைய முழுமையான சம்மதத்தோடு அந்த திருமணம் நடக்க வேண்டும். இருவருக்கும் 99% 1% சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. நடந்தாலும் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதவை பெண் வாயால் சம்மதத்தை கூற வேண்டும். முதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய பெண் அவளுடைய மௌனமே அதற்கு சம்மதம். விதவை பெண் சம்மதமா என்று கேட்கப்பட்டால் ரதைத்து, பொருந்திக் கொண்டேன், கபில்து, ஏற்றுக்கொண்டேன் என்று வாயால் சொல்ல வேண்டும். திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வெட்கப்படுவாள். அதனால் மௌனமே அதற்கு சம்மதம்தான். எப்படி மௌனத்தை வைத்து சம்மதிப்பது? அந்த ஆணை பற்றி கேட்கப்பட்டால் சிரித்தால், இதுவெல்லாம் சொல்லியா தெரியணும், சிரித்தால் அது ஒரு சம்மதம், அழுதால் சம்மதம் இல்லை என்று அர்த்தம். மௌனமே அந்த பெண்ணுக்கு சம்மதம். ஆனால் அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்றால், நாம் பார்க்கிறோம் மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும், உனக்கு என்ன, நீனா மாப்பிள்ளை பார்த்து நீனா கல்யாணம் பண்ணு, அப்பெல்லாம் நாங்களாம் எதுக்கு? இப்படியெல்லாம் அந்த பெண்ணின் மீது தன் விருப்பத்தை திணிப்பது ஹராம். ஹன்சா பின்தில் ஹிதாம் அல் அன்சாரியா, இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெண்ணாக திருமணம் முடிக்க இருந்த பொழுது ஒரு ஆண் எனக்கு பேசப்பட்டார், ஆனால் ஃபகரிஹ்து தாலிக், அந்த ஆணை நான் வெறுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? ஃபரத்த நிகாஹஹா, அந்த பெண்ணுடைய நிக்காஹை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து செய்தார்கள். அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடத்தப்பட்ட திருமணமாக இருந்த காரணத்தால் அந்த நிக்காஹ் ரத்து செய்யப்பட்டது. எந்த ஒரு தலாக்கும் இல்லாமல், ஹுலாவும் இல்லாமல், அதே நேரத்திலேயே முடிவடையும். யாரு கேட்கிறா இன்னைக்கு சம்மதம்லாம்? ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், ஏன் பொண்ணு மனசை நான் அறிவேன், ஏன் பொண்ணு நான் சொன்னா எதையும் பேச மாட்டா, அவ சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் காரணம் சொல்லி பல பெண்களை நரக குழியிலே பல பெற்றோர்கள் தள்ளிவிட்டார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. விரும்பாத வாழ்க்கையை கொண்டு நாளுக்கு நாள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கடைசியிலே அது தலாக்கிலே முஸ்லிம் சமூகத்திலே முடிவடைகிறது. ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு கடுகளவு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அந்த நிக்காஹை நிறுத்துவது பெற்றோர்களின் கடமை. ஆனால் இதையெல்லாம் சான்ஸா வச்சுக்கொண்டு மார்க்கமும் அறியாத, ஒன்றும் அறியாத ஒரு மணமகனை மனதிலே வைத்துக் கொண்டு நாடகத்தை பார்த்து, பாலிவுட்டையும் ஹாலிவுட்டையும் பார்த்து, என் மணப்பெண் என் மணமகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மனசுல ஒருத்தனை வச்சுக்கொண்டு ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மணமகன் சொல்லப்படும் பொழுது பெற்றோர்களால் மறுக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நிக்காஹுடைய பாடத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் செல்வத்திற்காக, வசதிக்காக அந்த பெண் தேர்ந்தெடுத்த மணமகன் மார்க்கம் உள்ளவனாக, குணமுள்ளவனாக இருந்தும் மறுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் மிகப்பெரிய குற்றவாளிகள் பெற்றோர்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. 2 எக்ஸ்ட்ரீமிசம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கு. மார்க்கத்திற்காக புறந்தள்ளப்படுகிறான் ஒரு வாலிபன்,
அல்லது மார்க்கத்திற்காக அந்த பெண் மார்க்கம் இல்லாதவனை தேர்ந்தெடுத்து அவனோடத்தான் வாழ்வனும் ஒத்த கால நிற்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்தணும். அதனால் முதலாவதாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் முழுவதுமாக சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது வழி பொறுப்பாளி. அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி கட்டாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நிகாஹ இல்லா பி வலி. வலி இல்லாமல் திருமணம் கிடையாது. நிகாஹுஹா பாத்திலுன் வ பாத்திலுன் வ பாத்திலுன். 3 முறை சொன்னார்கள். வலி இல்லாமல் நடத்தப்படும் திருமணம் பாத்திலானது, மாத்திலானது, பாத்திலானது. நாங்களா விரும்புவோம், நாங்களா ஓடி போய்ப்போம், நாங்களா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம், கணவன் மனைவி தான் நாங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் பேச முடியாது. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளி ஆணுடைய தந்தையுடைய, அந்த பெண்ணுடைய தந்தையுடைய வரிசையில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வலி. அந்த பெண்ணுடைய தாயுடைய வரிசையில் வலி வராது. தாயுடைய அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் வலியாக முடியாது. தந்தையுடைய அந்தஸ்தில் தான் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டுதான் வழி வரும். அல்லது தந்தையே வேறு யாராவது குடும்பத்தில் உள்ளவரை வலியாக உயிரோடு இருக்கும் பொழுது நியமித்தால் கூட. ஆனால் வலி என்பது கட்டாயம். அல்லது இஸ்லாமை ஏற்ற பெண்ணாக இருக்கிறாள், முஸ்லிம் இல்லாதவர்களை வழியாக்க முடியாது என்றால் அந்த ஊருடைய தலைவர் அல்லது அந்த இஸ்லாமிய கோர்ட்டுடைய நீதிபதி அந்த பெண்ணுக்கு வழியாகுவார். அது இல்லாமல், வலி இல்லாமல் திருமணம் நடந்தால் அது திருமணம் கிடையாது. வலிதான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளி. அல்லாஹ் குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலத்திஹ். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்பட வேண்டும். மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் முடித்து கொடுத்தால் மறுமையில் அல்லாஹ் அவங்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தான் நிறுத்தும், விட மாட்டான். அந்த பெண்ணுடைய ஈமானை குழி தோண்டு புதைத்ததற்கு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு பல தலாக்குகள் நிகழக்கூடிய காரணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சில பெண்கள் கோர்ட்டில் வந்து முறையிடக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது, என் மாப்பிள்ளை எனக்கு ஹிஜாப் போட விட மாட்டேங்கிறார், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட மாட்டேங்கிறார், குர்ஆன் ஓத விட மாட்டேங்கிறார், அல்லது அவர் தாடி இறக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், சுன்னாவை நிலைநிறுத்த மாட்டேங்கிறார். இருக்குதா இல்லையா? என் வாலிப பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, தாடி இல்லாம யாராவது பெண் கேட்டு உங்களிடத்திலே வந்தால், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த ஆணை திருமணம் முடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை கேவலமாக நினைத்து வலித்து வருபவன் எல்லாம் ஒரு தொழுகை உள்ள ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ளவனா? தொழுகை இல்லாத ஒரு ஆணுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, தொழுகை உள்ள பெண்ணாக நீங்கள் இருந்தால் அவர் தொழுகையை 5 வக்து தொழுறார்னு தெரிகிற வரைக்கும் சம்மதம் எவ்வளவு வற்புறுத்தினாலும் கொடுக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது, யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஆனால் ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சிங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை விட்டு பாதுகாப்பதற்கு போதுமானவன். அதனால் வழி பொறுப்பாளி. இரண்டாவது வழி இருக்கணும். முதலாவது சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கணும், 2 தரம். இரண்டாவது வழி இருக்கணும். மூன்றாவது தஈனு குல்லு மினஸ் ஸௌஜைன். 2 தரப்பிலிருந்தும் இவருக்கு என்று பெயர் குறிப்பிடப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கும். நான் ஸௌவஜ்துக, ஒரு பிள்ளையை மனம் முடித்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஸௌவஜ்துக இந்த பெண்ணுடைய பெயர், அந்த பெண்ணுடைய பெயர், எந்த மணமகனோ அந்த மணமகனுடைய பெயர், தெளிவாக விவரங்கள் ஒப்பந்தத்திலே இடப்பட வேண்டும். 4வது அஷ்ஷாஹிதைன், 2 சாட்சிகள் முஸ்லிமான
தொழுகை உள்ளவர்களாக, ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, ஹஜ்ஜை பேணியவர்களாக 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். நாலு தான், ரொம்ப சிம்பிள் தான். என்னெல்லாம் இருக்கணும்? 2 பேருடைய சம்பந்தம் கேட்கப்பட்டிருக்கணும். அந்த பெண்ணுக்கு குடும்பத்திலிருந்து ஒரு வழி பொறுப்பாளியாக இருக்கணும். ஆண் வரிசையில் வரக்கூடிய ஒரு வழி பொறுப்பாளியாக இருக்கணும். 2, அந்த இருவருடைய பெயர்களும் தெளிவாக அந்த வழி தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த பெண்ணுக்கு தான் உங்களை திருமணம் முடித்து கொடுக்கிறேன், இந்த மணமகன் அதை ஏற்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட வேண்டும். 2 சாட்சிகள் அதற்கு இருக்கணும். 2 சாட்சிகள் அது இருக்கணும். 2 சாட்சி யாராக இருக்கணும்? பள்ளிவாசல் பக்கமே வராதவரெல்லாம் சாட்சியாக கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடாது. அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது. அவரு சாட்சி ஏற்றுக்கொள்ளவே படாது. இவர் என்ன செய்வாரு? மாப்பிள்ளைக்கு வந்து களிமா சொல்லி கொடுப்பாரு திருமண சபையில். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அப்துஹு வ ரசூலு. அப்படி மாற்றி சொல்லி கொடுங்க. நீ தொழுகை இல்லைல்ல, திரும்ப களிமா சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. இப்போ தொழுகை இல்லாதவர்கள், ஜக்காத்தை கொடுக்காதவர்கள், சுன்னாவை நிறைவேற்றாதவர்கள் எல்லாம் சாட்சியாக மாற முடியாது. சாட்சி முஸ்லிமாக, மூமினாக, தொழுகை உள்ளவர்களாக, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன முறைப்படி நடக்க வேண்டும்? சுன்னா என்னவென்றால், திருமணத்தை அல்லாஹுடைய இல்லத்தில் வைத்து செய்வது சுன்னா, ஏற்றமானது. அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எது பூமியிலே? எதுமா? எது? பள்ளிவாசல்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தில் வைத்து என் வாழ்க்கையை தொடங்குவது சிறந்ததா, அல்லது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து 1 வருஷம் அந்த மண்டபத்தை புக் பண்றதுக்காகவே காத்திருந்து அதில் பல சிலைகள், பல அனாச்சாரங்கள், எல்லா கழுசடிகளும் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த இடத்துல உட்கார்ந்து திருமணம் செய்வது சிறந்ததா? அறிவுரை என்னவென்றால், உங்களுடைய திருமணத்தை அல்லாஹுடைய இல்லத்திலிருந்து, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலிருந்து தொடங்குங்க. அடுத்ததாக, திருமணத்திற்கு ஹுத்துபா ஓதுவது சுன்னா. ஹுத்துபா என்றால் உரை. அந்த ஹுத்துபாவில் என்னவெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும்? ஹுத்துபத்துல் ஹாஜ்ஜா, இன்னல் ஹம்துலில்லாஹ் என்ற இப்னு மஸ்ஊதுடைய அந்த ஹுத்துபா, அந்த இன்னல் ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தஸ்பீஹ்கள். அதுக்கு பிறகு அந்த 3 ஆயா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, யா அய்யுஹன்னாஸு தக்கு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. இந்த 3 வசனங்கள் ஓதப்பட்டு சில உரைகளை நிகழ்த்துவது சுன்னா, கட்டாயம் கிடையாது. எதுவெல்லாம் கட்டாயம்? ஈஜாப், கபூல். அந்த வழி சொல்ல வேண்டும், திருமணம் செய்பவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இடையில அஜர்த்தை கொண்டு வந்து உட்கார வைக்க கூடாது. இடையில அஜர்த்தை கொண்டு வந்து உட்கார வச்சு, என் பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா நீங்க எதுக்கு? அதுவெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. நம்முடைய ஊர்களுடைய வழக்கமாக இருக்க அழகிய முறையில் அதை சொல்லி சண்டை போடாமல் திருத்துங்க. கல்யாணத்திலேயே சண்டை வந்தா சண்டை போடாமல் அழகிய முறையில் எடுத்து சொல்லி வழிதான் சொல்லி கொடுக்கணும். அவர் தான் அதற்கு தகுதியுடையவர். அவர், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதோட ஒப்பந்தம் முடிவாயிரும். உடனே சபையை காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பார். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, லா இலாஹ இல்லல்லாஹ். அரபி தெரியாத சமூகம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த துஆ. இந்த துஆவை ஓதினா அவ்வளவுதான், அந்த சபையை விட்டே ஓடிடும். கல்யாணம் முடியாட்டாலும் பரவாயில்ல, ஓடிடும். ஏன்? என்ன இருக்கு இந்த துஆல? அல்லிஃப் பைனஹுமா பைன கமா அல்லஃப்த பைன யூசுஃப வ சுலைஹா. ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த சுலைஹா அவங்களுக்கும் திருமணம் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றாடா? ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஹதீதுகளை சொன்னாங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைஹா அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப திருமணம் நடக்காதவர்கள் போல வாழுங்கள் என்று ஒரு ஆள் துவா செஞ்சு எல்லாரும் ஆமீன் சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர்.
துஆவோட சபையை முடிச்சிடணும். உஜூபுல் மஹர், மஹர் வாஜிப். மஹர், மஹர்னா என்னம்மா அதை சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வீட்டில இருந்து பிச்சை கேட்கறது கிடையாது. பொண்ணு வீட்டில இருந்து பிச்சை கேட்கறது மஹர் கிடையாது. அதுக்கு பேர் வேற, அது அப்புறம் சொல்ற என்னன்னு. ஆனால் மணமகன் அந்த பெண் கேட்டதை கொடுக்கும். யார் கேட்டத? யார் கேட்டத? பெண் கேட்டதை கொடுப்பது. அதான் என்ன மஹர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. மனம் வந்து அந்த பெண்கள் கேட்கக்கூடிய மஹரை நீங்கள் கொடுங்கள். மனமு வந்து கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கமகமன மணக்கும் பொழுது கேட்டாங்க, என்ன அப்துர் ரஹ்மான் மணக்கிற? இன்னி தஸவ்வஜது இம்ரஅ, ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன், ஒரு தங்கத்துடைய ஒரு பகுதியை மஹராக கொடுத்து. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கு கரமளவு உள்ள ஒரு உணவை சதகா செய்து, அதாவது மஹராக கொடுத்து திருமணம் முடித்தால் அந்த திருமணம் ஹலாலாகும். மஹர் கொடுக்க வழி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண் வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு சஹாபி எழுந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். சரி, அந்த பெண்ணிடத்தில் சம்மதம் கேட்டாங்க. உங்களுக்கு சம்மதமா? ஆம், சம்மதம். இருவரும் சம்மதத்தை தெரிவித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது மஹரை கொடுத்து இந்த பெண்ணை திருமணம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. இல்தமிஸ் வலவ் ஹாதம் மின் ஹதீத், வீட்டுக்கு போங்க, போய் ஒரு இரும்பு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, கட்டின வேட்டியை தவிர ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் நாம் கேள்விப்பட்ட சம்பவம். ஆனால் அந்த நபித்தோழரை பாருங்கள், அவர் இந்த உலகத்திலே சம்பாதித்த சொத்து என்பது அந்த மோதிரம் அளவு கூட கிடையாது. இவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எழுப்பி என்ன கேட்பான்? எல்லாவற்றையும் துறந்து மறுமை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். பல்லாடுத்து சொல்லி கேட்டார்கள், ஏதாவது சூரா உனக்கு குர்ஆன்ல தெரியுமா? இப்போ இந்த சூரா தெரியும். இப்போ இந்த சூறாவை கொண்டு ஸவ்வஜ்னாகஹா பிமா மஅக மினல் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சூறாவை கொண்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். மஹர் என்பது அந்த பெண் கேட்பது செல்வத்தை கேட்கலாம், பொருட்களை கேட்கலாம். அதுவும் அவர் விரும்பவில்லை என்றால் ஒரு குர்ஆனுடைய சூறாவையாவது மஹராக கேட்கலாம். ஆனா நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க 20 பவுன் போட்டு அனுப்புனாங்க. இப்போவும் கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் விரும்பினதை போட்டு அனுப்புங்க. இப்படியெல்லாம் பிச்சை கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதி கிடையாது. அப்படி மாப்பிள்ளையே எனக்கு இவ்வளவுதான் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க, அவர் செக்கிங் பண்ணட்டும். புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். இதை விட இந்த குற்றத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு வார்த்தையே கிடையாது. கேவலம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கம் பெண்களிடத்திலே பிச்சை கேட்பது, பெண்ணுடைய குடும்பத்திடத்திலே கை நீட்டுவது. துண்டை வச்சுட்டு அம்மா தாயேன்னு போயிடலாம், அதுக்கு போல அதை விட அதிகமாக கூட கிடைக்கும் முஸ்லீம் ஊர்களில். இல்ல மாஷா அல்லாஹ், துரத்தி அடையுங்கள். அப்படி யாராவது வந்தால் துரத்தி அடையுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி கொடுத்தால் நான் உங்கள் பெண்ணை திருமணம் முடிப்பான் என்றால் தேவை கிடையாது. இப்படி பெண்ணிடத்திலே பிச்சை கேட்கக்கூடிய இவனை விட கடைக்கோடியிலே வாழக்கூடிய மூமினான ஏழை மிகச்சிறந்த கேவலம். இன்னைக்கு சமூகத்தில் வீடு கொடுத்தாதான் கல்யாணம், அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரே பொண்ணு இருந்த வீட்டில் கல்யாணத்தை முடிச்சு ஒண்ணுமே வேணாமான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துப்பான். இல்லை மாஷா அல்லாஹ். அல்லது கேட்கறதெல்லாம் கிடையாது, இப்போ கேட்டால் தெரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி சொல்லிடுறது. எங்க அந்த பையனுக்கு 20 பொண்ணு போட்டாங்க, நீங்கள் போடுறத போட்டு அனுப்புங்க, உங்கள் புள்ள தானே அப்படின்னு. அவங்க ஏதாவது போடாமல் அனுப்புனாங்கன்னா அந்த பெண்ணை படுத்துகிற பாடு
அல்லது வீடு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய ஊர்களில் வழக்கம் இருக்குது. பேசிடுவோம், சத்தியத்தை பேசிடுவோம் தெளிவா. அவர் வீடு கொடுக்கணும்னு சொன்னால் தான் பிள்ளைக்கு 4 பிள்ளை இருந்தாங்கன்னா 4 பிள்ளைக்கு 4 வீட்டை கொடுத்து அந்த பொண்ணுடைய சொத்துல செத்தா சரி. பையன் சம்பாதிப்பான் வெளிநாட்டில் 20 வருஷம், அவன் சேர்த்த காசெல்லாம் எடுத்து போய் பொண்ணுக்கு வீடு கொடுத்தா அவன் எங்கே போவான் கடைசியில்? இல்லை, மாஷா அல்லாஹ். சில ஊர்களுடைய வழக்கம் அது. இந்த வழக்கம் தவிர்க்கப்பட வேண்டிய வழக்கம். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெண்ணுக்கு கீழே போய் ஒரு ஆண் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை உயர்த்தி இருக்கிறான் இந்த இடத்துல. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. கோபம் வந்துட்டா என் வீட்டுக்கு போறேன்னு அவங்க போவாங்க, கோபம் வந்துட்டா என் வீட்டுக்கு போறேன்னு இவர் போறாரு. இப்போ இல்லை, மாஷா அல்லாஹ், புரியும் நினைக்கிறேன். அதனால் மஹர் என்பது வாஜிப். செல்வம் இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது அதை கொடுக்கலாம். மஹர் கொடுத்து சில சட்டத்தை மட்டும் சொல்கிறேன். மஹர் கொடுத்து, மஹர் என்பது ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முடிவெடுத்ததற்கு பிறகு, திருமணம் முடித்ததற்கு பிறகு கூட தாமதப்படுத்தி கொடுக்கலாம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மஹரை முடிவெடுக்காமல், அந்த கணவனும் மனைவியும் சேர்வதற்கு முன்னால் அவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு, அல்லது தலாக் விட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு பாதி மஹர் சேரும். அதாவது திருமணத்திற்கு முன்னாடி மஹர் முடிவெடுக்கப்படுது, திருமணம் முடிஞ்ச பிறகு இருவரும் ஒன்றோடு ஒன்றாக இணைவதற்கு முன்னாலேயே தலாக் விட்டாருன்னு சொன்னா பிடிக்காம அந்த பெண்ணுக்கு பாதி மஹர். ஆனால் இருவரும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விட்டால் முழு மஹரும் அந்த பெண்ணையே சென்றடையும். இது மஹருடைய சட்டங்கள். திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மஹருடைய தொகையிலிருந்து எதையாவது கணவனுக்கு கொடுத்தா அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். நான் கொடுத்த மஹரை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்கூடாது. அதற்கு அனுமதி கிடையாது. அது பெண்ணுடைய ஹக். அந்த பெண்ணுடைய தந்தை அதற்கு சொந்தம் கிடையாது. அந்த பெண்ணுடைய தாய் சொந்தம் கிடையாது. அந்த பெண் தான் சொந்தம். அவள் என்ன விரும்புகிறாளோ அதை செய்து கொள்ளலாம். கணவனுக்கு கொடுக்கலாம் என்றால் கூட திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணாக மனம் வந்து கொடுத்தால் வாங்கி சாப்பிடலாம். சூரத்து நிசாவுடைய 4வது வசனம் அதற்கு ஆதாரமாக அமைகிறது. அப்புறம் வலீமா ஆண் தரப்பில் இருந்தா பெண் தரப்பில் இருந்தா? ஆண் தரப்பா பெண் தரப்பா? ஆண் பெண்ணா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அந்த மஹரை கொடுத்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை எடுத்தாவது வலிமா கொடு. ஒரு ஆட்டை எடுத்தாவது வலிமா கொடு. வலிமா ஆண் தரப்புடைய கடமை. அந்த ஆண் திருமணத்திற்கு வரக்கூடிய ஆண்களுக்கு வலிமாவை கொடுப்பது வாஜிப். கொடுத்தாக வேண்டும். எதையாவது ஒன்று வலிமாவாக அவர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டை குறைவாக சொன்னார்கள். இதனுடைய சட்டம் என்னவென்றால், இந்த வலிமா இஸ்ராஃபோடு இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணணும்னு பெருமடிக்கிறதுக்காகலாம் வலிமா செய்யக்கூடாது. இரண்டாவது, வலிமாவிற்கு குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவினர்கள், மக்கள் அழைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த வலிமாவிற்கு ஏழைகள் குறிப்பாக அழைக்கப்பட வேண்டும். வலிமா, ஏழைகள் அந்த வலிமாவிலே அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ருத் தஆமி தஆமுல் வலிமா, வலிமாலேயே கெட்ட வலிமா செல்வந்தவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய வலிமா. இவர் வலிமாவை 5 ஸ்டார் ஹோட்டலில் வைப்பார். சைக்கிளில் வர்ற ஏழைக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அனுமதி அளிப்பானா? எப்படி அந்த ஏழை கண்ணியப்படுத்தப்படுவான்? ஏழைக்கு என்ன சாப்பாடு? வலிமால மிஞ்சி போனதை பொட்டனை கட்டி அனுப்பிவிடுங்கம்மா அவங்களுக்கு. நீ என்ன உட்கார்ந்துருக்க, எல்லாம் பணக்காரங்க இல்ல. மாஷா அல்லாஹ், என்ன சமூகம் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் கண்ணியத்தை கொடுக்க சொல்லுகிறாள். உன் வலிமாவிலே ஏழைகளுடைய வீட்டின் கதவை தட்டி அழைத்து வா.
அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான். அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம். செலவு குறைத்து நடத்தப்பட வேண்டும். இந்த வலிமாவுடைய சட்டம், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுக்க வேண்டும். பொதுவாக இவையெல்லாம் எல்லாமே செலவுகள் குறைத்து நடத்தப்படுவதுதான் சுன்னah. இன்னா அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனஹ். செலவுகள் குறைத்து நடத்தப்படும் திருமணம்தான் பரக்கத்து நிறைந்த திருமணம். எங்களுக்கு பரக்கத்தாவது, அதாவது பேர் வந்தா போதும். 1000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 2000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், வட்டி கடையில் போய் காசு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற பேர் வேண்டா போதும். யார் இன்னைக்கு வலிமா இந்த சுன்னா அடிப்படையிலே, இந்த குர்ஆன் சுன்னாவுடைய முறையிலே திருமணம் செய்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சத்தமே இல்லையா? மகர வாங்காம, மகர கொடுக்காம திருமணம் செய்வீங்க? பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கியா? சொல்லுங்க, வாங்க மாட்டோன்னு. யா அல்லாஹ் நீ சாட்சி இதற்கெல்லாம். இப்போ ஒரு பைசா அந்த பொண்ணிடத்திலிருந்து எதிர்பார்க்காம அந்த பொண்ணோட அழைச்சிட்டு வந்து வலிமா கொடுத்து திருமணம் செய்கிறது சொன்னான். எல்லாத்தையும் வாங்கி போட்டு பொண்ணிடத்திலிருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு, பகல் கொள்ளையா நேரடியாகவே கொள்ளடிச்சு வைத்தறிச்சல் எல்லாம் வாங்கிறது வலிமா கிடையாது. வலிமா செலவுகள் குறைத்து நடத்தப்படக்கூடிய திருமணம், பரக்கத்து நிறைந்த திருமணம். அவ்வளவுதான். கல்யாணம் முடிந்து விட்டது. உடனேயே குதிரையில் அழைச்சிட்டு போறது மாப்பிள்ளைய. ஐயோ பாவம் அவர். எவ்வளவுதான் நீங்க செய்யுங்க திருமணத்துக்கு, யாராவது முழுமையா நல்லா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? பிரியாணியே போடுங்க, மட்டன் பிரியாணியே போடுங்க, யாராவது நல்லா நடந்து சொல்லுவாங்க? பிரியாணியில் உப்பு இல்லைன்னு குறை சொல்லுவார் ஒரு ஆள், மசாலா இல்லைன்னு குறை சொல்லுவார். ஒரு குதிரை கதையை மட்டும் சொன்னால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த மக்கள் எப்படி இந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சாலும் என்ன ஆகும்னா, ஒரு ஆள் குதிரையை வாங்கினார், பையனை குதிரையை ஏற்றி அழைச்சிட்டு போனார். அப்போ மக்கள் பார்த்தாங்க, என்ன இவர் பையனை போய் மேலே, அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, என்ன இந்த பையன் சின்ன பையனாக இருக்கிறான், வாப்பவும் நடக்க விட்டு மேலே ஏறி வர்றானன்னு சொல்லி. இதெல்லாம் கேள்விப்பட்டு சரி ஓகே நாளைக்கு வாப்பா நீங்கள் மேலே வாங்க, நான் கீழே வர்றேன் அப்படின்னா. அப்போ பார்த்தாங்க மக்கள், வாப்பாவை பார்த்து சொன்னாங்க, என்ன இந்த வாப்பா பையனை கீழே நடக்க விட்டு இவர் மேலே ஏறி வர்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க பாப்பாவையும் பையனையும் சேர்த்து குதிரையில் உட்கார வச்சாங்க. அப்போ மக்கள் சொன்னாங்க, பாவம் அந்த குதிரை 2 பேரையுமே சேர்த்து ஏற்றிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு 2 பேரும் சரி இறங்கி போவோம், குதிரை சும்மாவாது வரட்டும்னாங்க. இப்போ குதிரையை பார்த்து சொன்னாங்க, இந்த 2 பேரையும் பார்த்து, இவையே இந்த குதிரையை வாங்கினா நடந்து போகிறதுக்கு அப்படின்னாங்க. மக்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் இக்லாஸோடு சுப்ஹானல்லாஹ் என்று சொல், அல்லாஹ் திருப்திப்படுவார். ஆனால் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் சுன்னாவை மீறினால், கோடியை கொட்டினாலும் சரி மக்கள் திருப்திப்பட மாட்டாங்க. யாரை திருப்திப்படுத்தணும்? அல்லாஹ்வே மக்களையா? அல்லாஹ்வை. அதற்கு பிறகு அந்த ஆணும் அந்த பெண்ணும் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது சந்தித்து கொள்ளலாம். அதுக்கிடையில் நடக்கக்கூடிய இந்த கலாச்சார சீரழிவை பார்த்தீங்கன்னா, அரிசியில் கையை விட்டு 2 பேரும் மோதிரத்தை தர்றது, எல்லாரும் முன்னாடி அந்த கணவன் மனைவி நிப்பாட்டி வச்சு எல்லாரும் பார்க்கணும் கணவன் மனைவியை ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபரை எல்லாம் அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த மனைவியை காட்டுறது, இதெல்லாம் மார்க்க முஸ்லீம் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. கேமராமேன் எல்லாம் உள்ளே விட்டு அந்த மனைவியை பார்க்க விடலாமா? அந்த பெண்களை பார்க்க விடலாமா? எவ்வளவு மோசமான சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் இசை பாடல்கள், நடிகர்கள் அழைச்சிட்டு வந்து அவங்கள பாட விடுறது, ஆட விடுறது, எவ்வளவு மோசமான சமூகமாக முஸ்லீம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. 3 நாள் ரிசப்ஷனே நடக்கும், 4வது நாள் தான் கல்யாணம் நடக்கும். இந்த மலேசியாலாம் போனீங்க வச்சுக்கோங்க, அல்லாஹ் அக்பர், அவங்க எப்படா திருமணம் செய்வாங்கன்னு தோணும். அந்த மாதிரி கலாச்சார சீரழிவுகள் எல்லாம். அதற்கு பிறகு இந்த கணவன் அந்த மனைவியை தனிமையில் சந்திக்கலாம். கணவன் மனைவி தானே சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சுன்னா இருக்கிறது. அந்த பெண்ணுடைய நெற்றி முடியை பிடித்தோ அல்லது நெற்றி பகுதியை தொட்டோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜுலிபத் அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுலிபத் அலை. இந்த துஆவை ஓதும் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். இப்படித்தான் நம்முடைய நண்பர் ஒரு ஆள்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முகங்களை மகிழ்ச்சியாகட்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். நண்பர் ஒரு ஆள் அப்போ தான் அந்த பொண்ணை பார்க்குறாரு, ஹலாலாக வாழ்ந்து. அப்போ போய் பொண்ணுடைய நெத்தியை பிடிச்சா என்ன ஆகும்? இன்னும் வந்த உடனே நெத்தியை பிடிக்க தோணுமா இல்லையா? அவரு போய் நெத்தியை பிடிச்சி அல்லாஹும்ம அப்படின்னு மறந்து போச்சு துவா. அதனால் எழுதி வச்சு கொண்டு போங்க. அதனால் சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா ஓதிட்டார். அப்போ கேட்டார், இது சஃபருடைய துவா. அப்போ அந்த துவாவை மனனம் செஞ்சு சுன்னாவுடைய நிறைவேற்றுங்கிற காரணத்துக்காக பெண்ணுடைய நெற்றி முடியை பிடித்து ஓதுவது சுன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முகங்களை மரணம் வரை சிரித்தவர்களாகவே அல்லாஹ்க்குவானாக. அடுத்ததாக சுருக்கமாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பற்றி